ஸ்ரீ மகா ஈஸ்வரர் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். குருவாழ்க குருவே துணை. அறம்பொருள் இன்பம் பெற்று அனைவரும் வளமோடும் நலமோடும் வாழ எல்லாம் வல்ல ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியும் என் அப்பன் அண்ணாமலையாரும் அனைவருக்கும் பரிபூரணமாக அருளட்டும். இந்த பதிவில் நம்மளுடைய ஒவ்வொரு நாளுடைய கிழமை, திதி, நட்சத்திரம், நாமயோகம் மற்றும் கர்ணத்தினுடைய பெயரை தினமும் காலையில் ஒரு முறை சொல்வதன் மூலமாக என்ன பயன்கள் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும், மேலும் எந்த நவகிரகங்களையும் மற்றும் கடவுள்களையும் வழிபட்டதற்கான பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது தாங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நேயர்களே, இந்த பதிவை நீங்கள் பார்க்கக்கூடியவங்களாக இருந்தால் தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் இந்த பதிவை முழுமையாக பார்த்து பலன் பெறுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேங்க. இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா முதல்ல நான் சொல்ல போகிறது மிக மிக எளிமையான பரிகாரம், ஆனால் மிகவும் உங்களுக்கு பயனுள்ள பரிகாரமாக இது இருக்கக்கூடியதாக இருக்குங்க. எல்லாருமே செய்யலாம். தினமும் காலையில் நீங்கள் இந்த நாள், திதி, நட்சத்திரம், நாமயோகம், கரணத்தை ஒரு முறை சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு நிமிஷம்தான் ஆகும். பஞ்சாங்கம் உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா அந்த பஞ்சாங்கத்தை எடுத்து தினம்தோறும் இதை சொல்லலாம். எங்கள் வீட்டில் பஞ்சாங்கம் இல்லை அப்படின்னா எல்லாருமே மொபைல் ஃபோன் தான் வச்சிட்ருக்கோம். அதில் நிறைய சாஃப்ட்வேர் இப்போ பஞ்சாங்கத்துக்காக வந்துருச்சுங்க. ஏதாவது ஒரு சாஃப்ட்வேரை, பஞ்சாங்கங்களுடைய சாஃப்ட்வேரை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளுடைய அந்த கிழமையினுடைய பெயரையும், அன்றைய திதியின் பெயரனையும், அன்றைய நட்சத்திரத்தினுடைய பெயரையும், அன்றைய நாமயோகத்தின் பெயரையும் மற்றும் கரணத்தினுடைய பெயரையும் நீங்கள் ஒரு முறை சொல்லுங்க. அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை நீங்க உணரக்கூடியதா இருக்குங்க. இப்போ நம்ம இந்த பதிவில் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம சொல்றதன் மூலமா என்ன பலன் கிடைக்கும், எந்த தெய்வங்களை வழிபட்டதற்கான பலன் கிடைக்கும்னு பார்க்கலாங்க. முதல்ல ஒவ்வொரு நாளுடைய கிழமையினுடைய பெயர் சொல்றதன் மூலமா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளினுடைய கிழமையினுடைய பெயரை நம்ம சொல்றதன் மூலமாக உங்களுக்கு அந்த நாளில் உங்களுடைய ஆயுள் விருத்தி அதிகமாக கூடியதாக இருக்குங்க. மேலும் நீங்கள் செய்யக்கூடிய நல்ல செயல்களுடைய ஆயுள் விருத்தியும் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்குங்க. அதாவது அந்த செயலினுடைய அபிவிருத்தி உங்களுக்கு இருக்கக்கூடியதாக இருக்குங்க. சொல்ல போனால் உங்களுடைய ஆயுள் விருத்தி மற்றும் அந்த நாளில் செய்யக்கூடிய செயல்களுடைய அபிவிருத்தி உங்களுக்கு இருக்கக்கூடியதாக இருக்குங்க. அதுக்கு சிம்பிளாக நீங்கள் சொல்ல வேண்டியது ஒன்று தாங்க. அந்த நாளினுடைய கிழமையினுடைய பெயர் சொல்ல போகிறோம், அவ்வளோதாங்க. இது சொல்றதன் மூலமாக இந்த நாளினுடைய பெயரான அக்னி தத்துவத்தில் அமைஞ்சிருக்கிறதுனால நீங்க அக்னி பகவானை வழிபட்டதற்குரிய பலனும், இந்த அக்னி தத்துவத்திற்குரிய நவகிரகங்களான செவ்வாய் மற்றும் சூரியனுடைய வழிபாட்டுக்கான பலனும், மேலும் இந்த அக்னி தத்துவத்திற்கு உரிய தேவதையான சூரிய பகவானுடைய அருளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குங்க. ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளினுடைய பெயரை நீங்கள் உச்சரிப்பதன் மூலமாக நிறைய முறை சொல்லணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரே ஒரு முறை காலையில் நீங்கள் எழுந்து உங்கள் காலை கடன்களை முடிச்சுட்டு உங்களுடைய பஞ்சாங்க சாஃப்ட்வேரையோ அல்லது பஞ்சாங்கத்தையோ ஓப்பன் பண்ணி உங்களுக்கு ஒரு முறை நீங்கள் அந்த நாளினுடைய பெயரை உச்சரிக்க போகிறீங்க. இதன் மூலமாக நீங்கள் நவகிரகங்கள் இருக்கக்கூடிய செவ்வாய், சூரியன் மற்றும் அக்னி பகவானை வழிபட்டதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குங்க. மேலும் உங்களுடைய ஆயுள் விருத்தி மற்றும் நீங்கள் செய்த காரியத்தின் அபிவிருத்தி ஏற்படக்கூடியதாக இருக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா திதியினுடைய பெயர், அன்றைய திதியினுடைய பெயரை நீங்க உச்சரிப்பதன் மூலமாக உங்களுடைய அன்றைய நாளின் பொருளாதார வரவு சிறப்பானதாக இருக்கும். ஒரு நாளுக்குரிய பொருளாதார நிறைவு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குங்க. திதி பொதுவாகவே நாம செல்வ வளத்தை அதிகரிக்க உதவக்கூடியதாக இருக்குங்க. அதனால ஒவ்வொரு
ஒவ்வொரு நாளினுடைய திதியினுடைய பெயரை நீங்க உச்சரிப்பதன் மூலமாக ஒவ்வொரு நாளிற்குரிய பொருளாதார மேம்பாடு உங்களுக்கு சிறப்பானதாக அமையக்கூடியதாக இருக்குங்க. மேலும் இந்த திதியானது நீர் தத்துவத்துல அமைஞ்சதுனால நீங்க வருண பகவானை வழிபட்டதற்கான பலனும், மேலும் நவகிரகங்கள்ல சுக்கிரன் மற்றும் சந்திரனை வழிபட்டதற்கான பலனும் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, அதற்குரிய தேவதையாக கருதப்படும் கௌரி மாதாவை வழிபட்டதற்குரிய பலனும் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குங்க. அடுத்தது நட்சத்திரம். அன்றைய நாளினுடைய நட்சத்திரத்தை நீங்க சொல்லுவதன் மூலமாக உங்களுடைய பாவ நிவர்த்திக்கான வழிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். மேலும் இந்த நட்சத்திரமானது காற்று தத்துவத்தில் அமைஞ்சிருக்கிறதுனால வாயு பகவானை வழிபட்டதற்கான பலனும், மேலும் நவகிரகங்கள்ல சனி மற்றும் ராகு பகவானை வழிபட்டதற்கான பலனும், அதற்குரிய அதி தேவதையான ருத்ரனை வழிபட்டதற்கான பலனும் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நாம யோகம். நாம யோகத்தினுடைய பெயரை நீங்கள் தினமும் உச்சரிப்பதின் மூலமாக உங்களுக்கு ரோக நிவாரணம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய நோய் எளிதில் தீர்ப்பதற்கான தீர்வுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு நாளிலும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பகைகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குங்க. இந்த நாம யோகமானது ஆகாய தத்துவத்தில் அமைஞ்சிருக்குங்க. ஆகாய தத்துவத்திற்கான நவகிரகமான குரு பகவானை வழிபட்டதற்குரிய பலனும், மேலும் இதற்குரிய அதிதேவதையான விஷ்ணுவை வழிபட்டதற்கான பலனும் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கரணம். கரணத்தினுடைய பெயரை நீங்கள் உச்சரிப்பதன் மூலமாக உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த நாளில் செய்யக்கூடிய செயல்களில் வெற்றியை நீங்கள் பெறக்கூடியவர்களாக இருப்பீங்க. ஒவ்வொரு நாளிலும் நாம் செய்யக்கூடிய செயல்களில் நமக்கு வெற்றி கிடைக்க வேண்டுமானால் அன்றைய நாளினுடைய கரணத்தினுடைய பெயரை உச்சரித்தாலே போதுங்க. நீங்க அன்றைய நாளின் கரணத்தை உச்சரிப்பதன் மூலமாக உங்களுக்கு மகா கணபதியினுடைய அருள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். மேலும் இந்த கரணமானது நில தத்துவத்தில் அமைஞ்சிருக்கிறதுனால இதற்கு நவகிரகமான புத பகவானை நீங்கள் வழிபட்டதற்குரிய பலனும் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குங்க. ஆக மொத்தத்தில் ஒரு நாளைக்கு நீங்க 1 நிமிடம் தான் செலவு பண்ண போறீங்க. அந்த 1 நிமிடத்துல அன்றைய நாளினுடைய கிழமை, திதி, நட்சத்திரம், நாமயோகம் மற்றும் கர்ணத்தினுடைய பெயரை நீங்க பஞ்சாங்கத்தை பார்த்து வாய்விட்டு வாசிப்பதின் மூலமாக உங்களுடைய ஆயுள் விருத்தி, பாவ நிவர்த்தி, ரோக நிவாரணம், செல்வ வளம் அதிகரிப்பு மற்றும் காரியங்களில் வெற்றி இவை அனைத்தும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் அல்லாமல் நவ கிரகங்களுடைய ஆசீர்வாதமும் அதை வழிபட்டதற்கான பலனும் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் தேவர்களை வழிபட்டதற்கான பலன், அதாவது சிவன், பார்வதி, மகாவிஷ்ணு, சூரிய பகவான் மற்றும் மகா கணபதியை வழிபட்டதற்கான அனைத்து பலன்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குங்க. அதனால நேயர்களே, தினமும் ஒரு முறை நீங்கள் அன்றைய நாளுக்குரிய பஞ்ச அங்கங்கள் என்று கூறக்கூடிய வாரம், திதி, நட்சத்திரம், நாமயோகம் மற்றும் கரணத்தின் பெயர்களை நீங்கள் சொல்லுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து வளங்களையும் பெற்று முன்னேற இந்த பஞ்சாங்கம் வாசித்தல் உதவக்கூடியதாக இருக்குங்க. நேயர்களே, இந்த பதிவை பார்க்கக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்ய வேண்டும் என்றாலும், மேலும் ஜோதிடம் எளிய முறையில் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புவர்களாக நீங்கள் இருந்தாலும் இந்த பதிவிற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொண்டு பயன்பெறுங்கள். நேயர்களே, மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நேயர்களே.